உலகமே பெரியாரை ஆதரித்தாலும் யார் ஆதரித்தாலும் நான் பெரியாரை எதிர்ப்பேன், என் கட்சியில் இருக்கவங்க கூட பெரியாரை ஆதரிக்கணும்னு விரும்பினா இப்பவே விலகிக்கலாம் அப்படின்னு சீமான் கடுமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த தோல்விக்கு பிறகும் சொல்லியிருக்காரு. இப்போ உங்களை யார் பெரியார் ஆதரிக்க சொன்னது? இப்போ இவர் யார் தெரியுமா ஆதரிப்பார்? மூதறிஞர் யார்? குருமூர்த்தியும் பேரறிஞர் எச் ராஜாவையும் தான் இப்போ இவர் ஆதரிப்பார். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இவர் பேசுவார். ஏன்னா இத்தனை நாள் அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் பாருங்கள், அனைவரையும் சமமாக பார்ப்பான், அதனால் அவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அப்போ எந்த அளவுக்கு இவருக்குள்ள ஊறி இருக்குது பாருங்கள் மருந்து. பெரியார் ஐயா சொல்வார், கல் குடித்தவனுக்கு தேள் கொட்டினா எப்படி இருக்கும்? ஏற்கனவே அவன் கல் குடித்து உளறிட்டு இருப்பான், அப்படியேப்பட்டவனுக்கு போய் தேள் கொட்டினா அவனுடைய உளறல்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த காலத்திலே பேச்சு வழக்கில் சொல்லியிருக்கார். இப்போ அது மாதிரி தான் இந்த நபர் ஏற்கனவே ஏதாவது தமிழ்நாட்டில் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர், நமக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அரசியல் ரீதியாக அப்படின்ட்டு இருந்தவருக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுறாரு, சரி வேறு என்ன பண்ணுறது, இதை நம்பினாதான் சோறு அப்படின்ற மாதிரி வேறு வழியே இல்லை அப்படின்னு இன்றைக்கி இவர்களை பற்றி இவர்கள் எஜமானர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை பேசிகிட்ருக்கார். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், பிரபாகரனே ஆதரித்தாலும் நான் எதிர்ப்பேன் பெரியாரை அப்படின்னு சொல்கிறாருன்னா, நாளைக்கு மேதகு பிரபாகரன் அவர்களையும் இவர் எதிர்க்க மாட்டாருன்னு நமக்கு என்ன நிச்சயம்? அவரையும் எதிர்த்து பேசக்கூடிய ஒரு காலகட்டம் வரும், நம்ம பார்க்க தான் போகிறோம். அப்போது இவர் ஏன் இப்படி செய்ய வேண்டும்? இந்த காலகட்டத்தில் மறைந்த தலைவரை பற்றி ஏன் இப்படி பேசுகிறாரு? அதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது புதுசாக இருக்கும். பெரியாரை இவர் விமர்சிக்கிறாரே, நீங்களாம் ஏன் கேட்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கோபம் வரும். ஆனால் எங்களை போன்றவர்கள் தொடர்ந்து இந்த சமூக களத்தில் நடக்கக்கூடிய அரசியலை பார்க்குறோம். திராவிடர் கழகத்தில் நாங்கள் பயணித்ததனுடைய அந்த அடிப்படையில் அந்த அனுபவத்தில் சொல்கிறோம். இது ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரு அவதூறு கேள்விகள் தான். பெரியார் பெண்களை இப்படி சொன்னார், பெரியார் தலித் பெண்களாக ரவிக்கு அணிவிக்கக்கூடாதுன்னு சொன்னார், பெரியார் தமிழை காட்டுமிராணி மொழின்னு சொன்னார், பெரியார் திருக்குறளில் மலன்னு சொன்னார். இப்படின்றத காலமாக இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அவதூறு பொய் பிரச்சாரம்.